ஒயிட் ஹேர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 30 வயசு தாண்டின அப்புறமா ப்ராமினெண்டா வருது நார்மல் கிரேயிங் ஆஃப் ஹேர்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ 20 இயர்ஸ்க்குள்ளேயே கிரேஸ் நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வருதுன்னா சில்வர் ஹேர்ஸ்னு சொல்லுவாங்க. வந்துச்சானா அதோட பேர் ப்ரீமெச்சூர் கனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ப்ரீமெச்சூர் கனைட்டிஸ் என்னன்னா காரணம் என்னன்னா ஜெனட்டிக்ஸ். நம்ம பரம்பரத்துல யாருக்குன்னா சீக்கிரமாவே ஒயிட் ஹேர்ஸ் வர ஜீன் இருந்துச்சானா அது அப்படியே கேரி அவுட் ஆகும். ஸோ அதனாலேயே அது ஒரு காரணம். செகண்ட் காரணம் ஸ்ட்ரெஸ். ரொம்ப இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா வேர்ல்ட்ல இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் செக் பண்றோம், யூடியூப் செக் பண்றோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல வி வாண்ட் டு கீப் அப் டு தி சொசைட்டி. அந்த ஸ்ட்ரெஸ்ல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பரம்பரை சொத்து எல்லாமே வெளியே வந்துடுது. ஓகே. லைக் அமைங்க இருக்கும், பட் நம்ம ஸ்ட்ரெஸ்னால ஆக்டிவேட் ஆயிடும். அது ஒரு காரணம். மூணாவது காரணம் சாப்பாடு, நியூட்ரிஷன், பயோட்டின் ரிச் ஃபுட்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலையானா அதனாலயும் நம்ம பரம்பரை சொத்து ஆக்டிவேட் ஆயிடும். ப்ரீமெச்சூர் கனைட்டிஸ் வந்து ஒரு பரம்பரை சொத்து இருந்தாதான் ஆக்டிவேட் ஆகும். தானாவே கிரே ஹேர்ஸ் வந்துடாது. இன்கேஸ் நம்மளுக்கு அந்த பரம்பரை சொத்து சீக்கிரமா வர வேண்டிய சொத்து இருக்கானா வெளியே காமிக்கும். ஓகே. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்னால நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைல்னாலேயே லேட்டா தெரிய வேண்டியது சீக்கிரமாவே நம்மளுக்கு தெரிய வருது.